திருப்பதிக்கு எப்படி 300 டிக்கெட் போட்டு பெருமாளை பார்க்கறதுக்கு எல்லாம் வெயிட் பண்றாங்களோ அதே மாதிரி ஜெயிலர் 2 அது படம் இல்ல, கோவில் கும்பாபிஷேகம் சம்பராட்சியில பவித்திர உச்சம். ஓய் சாமி எப்பா, ரஜினி எப்பா, எப்பப்பா மோட்சம் கிட்டோம், எங்க கிட்டோம், பாயஸ்காரர்ல கிட்டோம், சபரிமலையில இல்ல. இனிமேல் நாங்க இருமுடி கட்டில எல்லாம் பாயஸ்காரனுக்கு பாத யாத்திரை போறோம். இது ஒன்றும் நம்மளுக்கு புதுசு இல்லைங்க. 1975 நினைச்சு அபூர்வங்கள் போட்டாலும் இன்னைக்கு 2000 கோடி வரும். அதனால தான் ஏற்கனவே சொன்ன தலைவர் கன்ஃபார்ம் 1000 கோடி கன்ஃபார்ம் பண்ணும். அதாவது அந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கு எப்படி சாப்பாடு மேனிட்டரி ஒரு மனுஷனுக்கு, அது எப்படி சாப்பாடு திகட்டாமல் இருக்கோ அந்த மாதிரி தலைவரை பார்க்குற ஒவ்வொரு விஷயமும். சக்கரை பொங்கல் கசக்குமா? தலைவர் பார்க்காம இருக்க முடியுமா? புரியுதா? சோக்கா போடுறிய பொங்கல் தலைவருக்கு எப்பவுமே எதிரி செல்லு. அந்த மாதிரி தான் கூகுளையே அலற விட்டார் தலைவரை. இன்னும் அவர் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு திருப்பி பாய்மொழி ரிலீஸ் பண்ணாலும் இதே கலெக்ஷன் தான், படிக்காதவன் ரிலீஸ் பண்ணாலும் அதே கலெக்ஷன் தான். கூலியே 2வது வாட்டி ரீரிலீஸ் சன் டிவியில் போட்டாலும் 5 லட்சம் ஜனம் பார்க்குது. இந்த மாதிரி தலைவரோட ஒரு படமும் படம் இல்லை, மக்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிறாங்க. அதனால் அடுத்த வாரம் படம் ரிலீஸ்னு சன் டிவியில் போட்டோன்னா இந்த வாரமே குழந்தைங்களாம் ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கிறாங்க. ஐயோ 6 மணிக்கு எந்த வேலையும் வச்சுக்கூடாது, டிவி முன்னாடி உட்காந்துடணும், கூலி ரிலீஸ்ன்றாங்க. கூலி ரிலீஸ் இல்லை, பிரம்மோற்சவம், சம்பரோட்சனை, பவித்திர உற்சவம், கடவுள் கோவிலில் பண்ணுற மாதிரி. இந்தியன் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாருமே எல்லாம் ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக ஏற்றுக்கிறாங்க. பாலிவுட்ல எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. இங்கே ஒரு சில கூட்டங்கள் இன்னும் அவரை தரம் தாழ்த்துறதும் அவங்களோட பேசுறது கேட்பாங்க. அதாவது அவர் யாருக்கு அதிகமான பக்குவமும் மெச்சூரிட்டி இருக்கோ, யார் ரொம்ப வயசில் முதிர்ந்தவங்களோ, எந்த அளவுக்கு நல்லெண்ணம் வச்சுருக்காங்கன்ற விஷயம் தலைவர் மட்டுமே உதாரணம். ஏன்னா தலைவர் சொல்கிறாரு, தரந்தாந்து அவரை விமர்சனம் பண்ண பல ஊடகங்களாக இருக்கட்டும், பல அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பல மனிதர்களாக இருக்கட்டும், பரவாயில்ல கண்ணா போக்கண்ணா இப்போ அல்ல அருணாச்சலம் நம்ம கடை கண்ணா பரவாயில்ல இருக்கட்டும், அவரோட இது பண்ணுறாரு. நம்ம சாதாரண ஆள்ப்பா. உபேந்திரா எவ்வளோ பெருசா ஆளு. 2.0ல ஹாலிவுட்டில் இருக்க எல்லாரும் கேட்டாங்க, 2.0ல நீங்கள் வரீங்களான்னு ஐஸ்வர்யா ராய் கேட்டாங்க. அப்போ தலைவர் சொன்னார், ஹூ இஸ் ஹீரோன்னு கேட்டாங்களாம். ரஜினிகாந்த். இன்னும் நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டோம். அப்புறம் ஹிந்தியில் சொன்னார், எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ சொன்னார், அவர் இல்லை, அவர் இன்னும் உங்களை விட எளிமையான ஆள் வந்தாலும் அவர் நடிச்சுன்னு தான் இருப்பார். ஏன்னா ஒரு எனர்ஜி கேப்சூல்ஸ் மாதிரி அவர், மனித உருவ மாத்திரை. அவரை பார்த்தா தான் மாத்திரையே உடம்புல இறங்கினா கூட அந்த வேகமும் அந்த துடிப்பும் அந்த இளமையும் அந்த எல்லா விஷயமான வைப்பும் எல்லா விஷயமான பாசிட்டிவும் தலைவரை பார்த்தா மட்டும்தான் நடக்கும். 50 வருஷம் ஆச்சு தமிழ் சினிமா நடிக்க ஆரம்பிச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு. அதை கோவாவில் செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாமே. தமிழ் சினிமாவில் அதுக்கான எந்த ஒரு செலிப்ரேஷனும் எந்த ஒரு விழாவும் இருக்கவே இல்லை. ஈகோன்ற 3 வார்த்தை தான். அவர் அவரை பற்றி தரக்குறவா பேசணுங்க எல்லாருக்கும் தரமான பதிலடி கொடுத்துட்டாரு. இந்த 1950 மாடல் இன்னும் நம்பர் 1 இருக்க, நம்ம என்ன பண்ணாலும் இவர் புகழ் உச்சிக்கு போயிட்டே இருக்க. ஸோ விழா எடுத்தோம்னா இன்னும் பெரிய இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகம் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. நீ முடிவு பண்ணாலும் சரி 6.5 கோடி மக்களோட மனசுல நீங்கா இடம்பெற்ற நிரந்தர திரையுலக முதல்வர். புரியுதுங்களா? புத்துக்கிட்ட போய் கருணாகத்தை கொஞ்சினா என்ன பண்ணோம், கொத்தும். அந்த மாதிரி கருணாகத்தை கொஞ்சாத, சூப்பர் ஸ்டாரை மிஞ்சாத, நட்சத்திரம் 1000 வரலாம், நிலா ஒன்று தான். இன்னைக்கு நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் தைரியமா பதில் சொல்றீங்க. ஒரு சில நடிகர்கள் அரசியலுக்கு மீடியாவே சந்திக்க அச்சப்படுறாங்க, எந்த கேள்வி எதிர்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு மெச்சூரிட்டியாக தான் பார்க்குறேன். நம்ம எதாவது சொல்லி மீன்ஸ் போட்டு அதனால் ஏதாவது சூழ்ச்சி வந்துட போதோ அப்படின்னு சொல்லிட்டு பொது மேடைகளில் ஊடகங்களை சந்திக்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா மடக்கி கேட்டு அதை எடிட் பண்ணி கட் பண்ணி நிறைய ஊடகங்கள் போடுதில்ல, அதுக்கு பயப்படுறாங்க. நம்ம சேத்துல கால் வச்சிட்டோம்னா லட்டாக இருந்தாலும் சரி, சுகராக இருந்தாலும் சரி, லட்டு சாப்பிட்டா சுகர் வரும். அதுக்கு லட்டு சாப்பிடாம இருக்க முடியுமா? சுகர் வந்தால் மாத்திரை போடணும். மாத்திரை இல்லாமல் சுகர் கொண்டாடணும்னா தலைவர் படம் பார்க்கணும். 3 விஷயம்தான். இதையும் சந்திக்கணும், அதையும் சந்திக்கணும். கிழக்குன்னா மேற்கு இருக்கணும், மேடுன்னா பள்ளம் இருக்கணும், உயர்வுன்னா தாழ்வு இருக்கணும், கண்ணுன்னா காது இருக்கும், காதுன்னா மூக்கு இருக்கும். இந்தமாரி எந்த டைப் ஆஃப் வைப்பாக இருந்தாலும், எந்த டைப் ஆஃப் விமர்சனமாக இருந்தாலும், எந்த டைப் ஆஃப் முயற்சியாக இருந்தாலும், எந்த டைப் ஆஃப் பிரச்சனையாக இருந்தாலும் ஹேண்டிலாக 7 நிமிஷம் பேசினாலும் 10 நிமிஷம் பேசினாலும் தலைவர் மாதிரி மெச்சூரிட்டியாக பேசுகிற ஒரு தனி மனித திரையுலக முதல்வர் இது வரைக்கும் யாருமே கிடையாது, எந்த ஆளும் கிடையாது. அது ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, கோலிவுட்டாக இருந்தாலும் சரி. இவருக்கு அடுத்து வேறு யாராவது வர முடியும்?
அதுவும் இன்னொரு பிள்ளையார் இருக்கா சொல்லுங்க, நான் நம்புறேன். இன்னொரு பெருமாள் இருக்கா சொல்றேன், நான் நம்புறேன். இன்னொரு ட்ரம்ப் இருக்காரா? கிடையாது, ஒரே ட்ரம்ப் தான். இன்னொன்று ரஷ்ய அதிபர் புதின் இருக்காரா? ஒரே ரஷ்ய அதிபர் தான். இந்த மாதிரி அந்தந்த லேபிள்ல வந்தவங்க அவங்கவுங்க தான். ஒரு முருகர் தான், ஒரு சிவன் தான், ஒரு பார்வதி தான், ஒரு கடவுள் தான், ஒரு இயேசு தான், ஒரு நபிகள் நாயகன் தான், ஒரு சூப்பர் ஸ்டார் தான். இந்த ஒன் அண்ட் ஒன்லி. வேற யாரும் அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியாது. தக்க வச்சனா சிக்கி சின்ன பின்னமாய் செதறி போவாங்க. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இது இப்படி யோசிக்கிறதை மனநிலை எப்படி பாக்குறீங்க? அவரை தொடர்ந்து நான் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கேன், நல்ல நாலேஜோட இருக்கேன். எனக்கு சுகர் இருந்தால் கூட தலைவர் படம் ஒரு நிமிஷம் போட்டு பார்ப்பேன். ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சிருக்கேன் என்னோட டிஸ்பிளேல. பார்த்தோன்னே சுகர் 150 வந்துச்சு. டாக்டர் கிட்டே போகிறது. ஏன்னா டாக்டர் கிட்ட கவுண்டிங் பேசினா 200 கன்சல்ட்டிங்கு, மாத்திரை கேட்குற ஒரு 4000 ரூபாய் ஆயிடுது. நான் அதுக்கெல்லாம் போகிறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே தலைவர் பட்ட டிஸ்பிளேல பார்ப்பேன். சர்றன்னு இறங்கு. ஒருத்தருக்கு ஹார்ட் பீட்டுங்க டப்பு டப்புன்னு எடுக்குது. கிட்ட போய் காது வச்சு கேட்டால் கூலி கூலி இருந்து. ஹார்ட் பீட்டு கேட்கல, கூலி 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 இருந்து. 9 மாதம் குழந்தை உள்ளே போனால் கூவா கோடல கூலி 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 இருந்து. ஹாஸ்பிட்டல் உள்ளே அப்படி தானேங்க. ஜெயலலிதா எவ்வளவு வெயிட் பண்ணுறீங்க? ஆ ஜெயலலிதா எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க கேட்டீங்களா? அதாவது திருப்பதிக்கு எப்படி 300 ரூபா டிக்கெட் போட்டு பெருமாளை பார்க்கறதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஜெயிலர் 2 அது படம் இல்லை, கோவில் கும்பாபிஷேகம் சம்பராட்சியில் பவித்திர உச்சம். ஓய் சாமி எப்பா, ரஜினி எப்பா, எப்பப்பா மோட்சம் கிட்டோம், எங்க கிட்டோம், பாயஸ்காரில் கிட்டோம், சபரிமலையில் இல்லை. இனிமேல் நாங்கள் இருமுடி கட்டில எல்லாம் பாயஸ்காரனுக்கு பாத யாத்திரை போகிறோம்.